இன்னைக்கு இம்பர்ஃபெக்ட் ஷோ தாமதமாக வெளியிடுறோம். முதல்ல அதுக்காக வருத்தத்தை பதிவு பண்ணிக்கிறோம். நொடிக்கு நொடி அரசியல் நிகழ்வுகள் மாறிக்கிட்டே இருக்கு. நம்ம காலையில இருந்து எவ்வளவு அப்டேட் பண்றாலுமே சரி, அடுத்த காலத்துல இன்னொரு நியூஸ் வந்துருது. இப்ப நீங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட அது மாறி இருக்கலாம். அந்த அளவுக்கு வேகமா செய்திகள் மாறிட்டு இருக்கு. ஆமா, விஜய் ஆட்சி அமைப்பாரா மாட்டாரா, நேஷன் வாண்ட்ஸ் டு நோக்கான கேள்வி இன்னும் கேள்வியா தான் இருக்கு. பதில் கிடைக்கல. நம்ம ஷோ பப்ளிஷ் ஆகும்போது பதில் கூட கிடைச்சிருக்கலாம். அதையும் சொல்லிடுவோம், எடிட் பண்றதுக்கு ஒரு டைம் இருக்குல்ல. கரெக்ட். ஆனா இது நேத்துல இருந்து ஆரம்பிச்சது. 24 மணி நேரம் இருக்குல்ல, தமிழ்நாட்டு அரசியல்ல நிச்சயம் இதை பதிவு பண்ண வேண்டிய 24 மணி நேரம். சினிமால கூட இப்படிலாம் ட்விஸ்ட் நடக்குமா அப்படின்லாம் தெரியல. நம்ம கற்பனைக்கு எட்டாத பல விஷயங்கள் நடந்திருக்கு இந்த 24 மணி நேரத்துல. என்ன நடந்தது அப்படிங்கறத டீட்டெயிலா பேசிடுவோம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு கூட இவ்வளவு பரபரப்பா இல்ல, பட் இன்னைக்கு இங்க ரொம்ப பரபரப்பா இருக்கு. நேத்து சாயந்தரம் 6 மணி இருக்குங்கிற மாதிரிதான் இருக்கு அந்த சம்பவங்கள்லாம் பாக்குறப்ப. சரி, டிவிக்கே ஆட்சி அமைக்கிறதுக்கு 118 இடங்கள் தேவை. அவங்க ஜெயிச்சதுன்னு பாக்குறப்ப 108, 5 காங்கிரஸ் கொடுத்துருந்தாங்க, 113 மாறி இருக்கு. இன்னும் 6 இடங்கள் தேவை டிவிக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு. இன்னைக்கு மாலையில சிபிஐ சிபிஎம் 2 பேரும் ஆதரவு கொடுத்தாங்க. இன்னும் 2 இடங்கள் தேவை. அந்த 2 இடங்கள் விசிக்கு தரும் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. 5 மணிக்கு அறிவிப்பு வரும், 6 மணிக்கு வரும், 7 மணிக்கு வரும், 8 மணிக்கு வரும்னு. இப்ப மணி பாக்குறப்ப 9:50, இது வரைக்கும் அறிவிப்பு வரல. 10 மணி வந்துச்சுன்னா ஏற்கக்கூடாது. ஆமா, எடிட் பண்ணும்போது வந்துச்சுனாலும் நமக்கு தெரியாது. இப்போ வரையும் 2 எம்எல்ஏக்கள் தேவை அப்படிங்கிற நிலைமையில தான் டிவிக்கே போயிட்டு இருக்கு. இதை அப்படியே கட் பண்ணி நேத்து என்னதுங்கிறத பார்ப்போம். நேத்து நம்ம சோல கூட சொல்லியிருந்தோம், திமுக அதிமுக கூட்டணி சேர்ந்து அதிமுக ஆட்சியில் உட்கார வைக்க போது திமுகங்கிற ஒரு டாபிக் இருந்தது. ஆனா அதை இனிஷியேட் பண்ணது யாருங்க கன்ஃபியூஷன் இருந்தது. ஆனா பேசப்பட்டது உண்மைதான். அப்படி நடந்தது அப்படின்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளண்டர் மிஸ்டேக்கா தான் இருக்கும். அவங்க தலையில அவங்களே மண்ணவாரி போற மாதிரி தான் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் மத்தியானத்துக்கு டைலூட் ஆயிருச்சு அது. ஆனா நம்ம ஷோ பப்ளிஷ் ஆகிற சமயத்துலதான் திமுக அண்ணா அறிவாலயத்துல அந்த திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடந்தது. மு க ஸ்டாலின் தலைமையில கூட்டம் நடந்தது. அதுல நிறைய தீர்மானங்கள் போட்டிருந்தாங்க. அதுல காங்கிரஸ் கண்டனம் தெரிவிச்ச ஒரு தீர்மானம், முக்கியமான தீர்மானம் பாக்குறப்ப 3வது தீர்மானம். அந்த தீர்மானத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு நிலையான ஆட்சி அமைக்கிறதுக்கு நம்ம அவசர கால முடிவு எடுத்தோம்னா அந்த முடிவுக்கு, மு க ஸ்டாலின் எடுக்கிற முடிவுக்கு நாங்க ஒத்துழைப்பு தருவோம், ஆதரவு தருவோம், நம்ம ஒரு நிலையான எதிர்கட்சியா இருப்போம் அதெல்லாம் குறிப்பிட்டு இருந்தாங்க. நிலையான அரசு அமைக்கிறதுக்கு டிஎம்கே முடிவெடுக்கணும்னு கேள்வி வரலாம். நிச்சயமா டிவிக்கு ஆதரவு தர போறது கிடையாது, வேற எந்த பார்ட்டியுமே கிடையாது தமிழ்நாட்டுல. அப்ப ஏடிஎம்கே மட்டும்தான் இருக்கு. அதை சூசகமாக சொல்லப்பட்டு அங்க இருக்க எம்எல்ஏக்குமே அதை வெளிப்படையா அறிவிக்கல. அங்க இருக்கிற எம்எல்ஏக்கு நம்ம வெளிப்படையா அதிமுக ஆதரவு கொடுக்க போறோங்கிறது அங்க சொல்லவே கிடையாது. ஆனா கையெழுத்து வாங்கினதா ஒரு தகவலும் இருக்கு. ஆமா, இதெல்லாம் இருக்கிற சமயத்துல நேத்து நைட்டு டிவி டிபேட்ல எல்லாம் ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாரும் ஒரே மாதிரி கருத்துக்களை பேச ஆரம்பிச்சாங்க. ஒரு தாய் பிள்ளைகள் தானே நாங்க, ஒரே செடியில பூத்த 2 பூக்கள் தானே நாங்க, தாய்க்கழகம் தானே அப்படின்லாம் சொல்லி பேச ஆரம்பிச்சோன்னா அந்த சந்தேகம் வலுவாச்சு. இன்னைக்கு அதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி காலையிலே தம்பிதுரையும் பேசியிருந்தாரு. ஆமா, ஆலோசனை நடந்துட்டு இருக்கு, நல்ல செய்தி வரும், எடப்பாடியார் ஆட்சி அமைப்பாருங்கிற வரையும் அவர் சொன்னாரு. நேத்து ஒரு 8 மணிக்கு மேல மீடியா சர்க்கிள் எல்லாருக்குமே தெரியும், கன்ஃபார்ம் பண்ணாங்க. கிட்டத்தட்ட அது உறுதிதான் அப்படின்னாங்க. அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா டிஎம்கேவும் சரி, ஏடிஎம்கேவும் சரி, பிஜேபியுமே சரி ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த முடிவுல இருக்காங்க. ஏன்னா நேத்து ஒருத்தர் டக்குன்னு ஆட்சி அமைச்சரா நம்மளோட எதிர்காலம் என்ன ஆகுறது. இன்னொன்னு 3 பேருக்குமே ஈகோ டச் ஆயிருக்கு. பிஜேபிக்கு முதல் காரணம் காங்கிரஸ் ஜாயின் பண்ணது. அதெல்லாம் விஜயோட ஃபேம்ங்கிறது அடுத்த வரப்போற நாடாளுமன்ற எலெக்ஷன்ல கேரளால அதை எதிரொலிக்கலாம், தெலுங்கானால எதிரொலிக்கலாம், கர்நாடகால எதிரொலிக்கலாம். ஏன்னா இங்கெல்லாம் ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி இருக்கு, நம்ம அங்க வளர முடியாம போயிடலாங்கிறது பிஜேபிக்கு ரொம்ப கோபமா இருந்து. பிஜேபி கோபம். இன்னொரு பக்கம் திமுக, ஸ்டாலினே குளத்துல தோத்து போயிருக்காரு, அந்த கோவம் இருக்கதான் செய்யும் அவங்களுக்கு. இன்னொரு பக்கம் அதிமுக, நாங்க தான் தமிழ்நாட்டிலேயே பெரிய கட்சின்னு சொல்லிட்டு இருக்கோம், 3வது இடத்துக்கு போயிட்டாங்க. இதெல்லாம் தாண்டி டிவிகே தரப்புல இருந்து ஏடிஎம்கேல சில எம்எல்ஏக்கும் பேசப்பட்டதா ஒரு தகவல். இதெல்லாம் தெரிஞ்சு எடப்பாடி கோபமாயிட்டதா சொல்றாங்க. அதனால 3 பேருமே விஜய்க்கு கட்டம் கட்டினது உண்மைதான். அது நேத்து ஆளுநர் அர்லேக்கரும் ஒரு சிக்னல் மாதிரி கொடுத்திருந்தாரு. தனியார் சேனலுக்கு பேட்டி விடுறப்ப என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா,
டிஎம்கே சேர்ந்து வந்தா கூட அவங்க மெஜாரிட்டி காட்டினாங்கன்னா நான் வந்து பதவி பண்ணி வைப்பேங்கிறத வந்து சொன்னாரு. இது எல்லாமே வலு சேர்க்கிற மாதிரி தான் இருந்துச்சு. டிஎம்கே ஆளுநருக்கு பிடிக்குமா அவரு சொல்றாரு, இவங்க டிஎம்கேவே வந்து ஏடிஎம்கே கூட போகும்போது இதெல்லாம் நம்ம நினைக்க முடியாதுதான். ஆனா இது எல்லாமே ஹை அபிஷியலா மீடியா சர்க்கிளுக்கு சொல்லப்பட்ட தகவல், இதெல்லாம் உண்மையான தகவல். ஆனா மெயின் ஸ்ட்ரீம்ல மக்கள் இது வந்து காட்சிப்படுத்தல, யாருமே வெளியிலயும் சொல்லல. இல்ல இப்ப எம்ஏ பேபி வந்து சொல்லிட்டாரு. சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோட தேசிய பொதுச் செயலாளர் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில வந்து அவர் ஏடிஎம்கேவோட போறதுக்கு எங்களையும் வந்து அழைச்சாங்க, நாங்களும் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி ஸ்டாலின் எங்க கிட்ட பேசினாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ அதாவது டிஎம்கேயும் ஆதரவு கொடுக்க போறோம் ஏடிஎம்கேக்கு, நீங்களும் அதுல வரணும் அப்படின்னு சொல்லி அவரு சொன்னதா அவரே வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து நாங்க வந்து ஏடிஎம்கேவை நாங்க ஆதரிக்க விரும்பல, ஏன்னா ஏடிஎம்கே தேர்தலில் மக்களால் தோற்கடிக்கப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனா டிஎம்கே ஃப்ரண்ட் நாங்க போட்டிட்டவங்களும் தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க. டிவிகேக்கு தான் வந்து அதிக நம்பர்ஸ் ஆஃப் சீட்ஸ் இருக்கும்போது நாங்க இதுக்கு வந்து உடன்படாதனால அப்பவே நாங்க அந்த அதுல இருந்து விலகி வந்துட்டோம் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காங்க. ஆமா, இங்க இருந்து டெல்லியில இருக்கிறவருக்கே புரியுது. பட் தமிழ்நாட்டுல காலங்காலமா இவ்வளவு பேர் மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டு 60 ஆண்டு காலம் வந்து திராவிட கட்சியெல்லாம் சொல்றாங்க. எப்படி இப்படிலாம் யோசிச்சாங்கன்னு வந்து தெரியவே இல்லை. நேர் எதிரி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரே பாதையில பயணிக்க எப்படி முடிவெடுத்தாங்கன்னு வந்து தெரியல. ஆனா முடிவு எடுத்திருக்காங்கன்னு தான் வந்து நமக்கு புரியுது. ஏன்னா நேத்து பழனிசாமி அந்த பாண்டிச்சேரி ரெசார்ட்டுக்கு வந்து போனாப்புல அங்க இருக்கிற பாண்டிச்சேரி எம்எல்ஏவுமே சொல்லியிருந்தாரு, நல்ல காலம் நமக்கு வந்து அமைய போகுது, பொறுத்துருங்க, திருப்பி அதிமுக ஆட்சி அமையும்னாங்க. அங்க இருக்கிற எம்எல்ஏட்டுமே சொல்லிட்டு தான் நேத்து கிளம்பி வந்திருக்காப்புல எடப்பாடி பழனிசாமி சென்னைக்கு. அதற்கு பிறகு வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ரெண்டு கம்யூனிஸ்டும் சரி விசிகாவும் சரி காலையில நாங்க முடிவு பண்றோங்கிறத சொன்னாங்க. அதற்காக இந்த டிஎம்கே காத்துட்டு இருந்தாங்க. எப்படி இருந்தாலுமே டிஎம்கே வந்து பிஜேபி இருந்துச்சுன்னா சேர மாட்டாங்க, வெளிப்படையா தெரியும். நேற்று போட்ட தீர்மானத்துல இதுல வந்து தெளிவுபடுத்திருந்தாங்க. மத சார்பு இருந்துச்சுன்னா நாங்க வந்து அதுக்கு எதிரி அப்படின்னு சொன்னாங்க. அப்ப என்டிஏ அலையன்ஸ்ல இருந்து அதிமுக வெளியில வந்தா மட்டும் தான் சாத்தியம். அந்த ஒரு எம்எல்ஏ விட்டுட்டு அந்த சிக்னலுக்காக காத்திருந்தாங்க. அந்த சிக்னலையும் என்ன ஆனாங்கன்னு கொடுத்தாரு, இன்னைக்கு மத்தியானம் கொடுத்தாரு. என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, மக்கள் வந்து எங்களை தோக்கடிச்சுட்டாங்க, அதை நாங்க வந்து ஏத்துக்கிறோம். அதாவது என்ன சொல்லுவாரு ஸ்டாலின்னா, தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவை ஏத்துக்கலன்னு ஸ்டாலின் சொல்லுவாரு. இன்னைக்கு நயினாரே சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவுக்கு வாய்ப்பு வழங்கல, அதனால யாரு எந்த முடிவு எடுத்தாலும் நாங்க வந்து விலகி நிற்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. விலகி நிற்போம். ஓகே, அப்ப என்டிஏல இருந்து பிஜேபியே கலந்துக்குது, அப்ப அதிமுக வரலாம். இன்னொரு பக்கம் விசிக ஆதரவு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. விசிகால இருந்துமே ஒரு சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. என்ன சிக்னல் அப்படின்னு இது வரைக்கும் விசிகா வெளிப்படை ஆதரவு தெரிவிக்கல டிவிகேவுக்கு. நேத்தே ஆரூர் ஷானவாஸ் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, பாருங்க, ஒரு ஜனநாயக நாட்டுல ஆளுநர் கூப்பிட மாட்டேங்கிறாங்க, நம்ம எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்கோம், ஆனா விஜயோ டிவிக்கு எதிர்க்கு வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க ஆதரவு கேட்க மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் சேர்த்து நம்ம போராடணுமான்னு கேட்டு இருந்தாரு. இன்னைக்கு காலையில சிந்தனை செல்வன் வாட்ஸ்அப்ல தான் நீங்க வந்து ஆதரவு கேட்பீங்களான்னு சொல்லிட்டு கோபம்லாம் பட்டுட்டு இருந்தாரு. இதுக்கு நடுவில் திரும்ப காலையில மீட்டிங் போட வேண்டியது, இன்னைக்கு நாங்க மாலையில வந்து காணொலி காட்சி மூலமாக நாங்க மீட்டிங் போட்டு முடிவு பண்ணுவோம்னு வந்து சொன்னாங்க. அதற்கு பிறகு இந்த இப்ப ஏடிஎம்கே ஆட்சி அமைக்க போது டிஎம்கே பேக்ல இருக்க போறாங்கிற மாதிரி தகவலை உடைச்சது யாருன்னா இடதுசாரிகள் தான். ஆமா, அவங்க வந்து பேட்டி கொடுத்திருக்காங்க. இதுக்கிடையில வந்து இன்னைக்கு காலையில அறிவாலயத்துல ஒரு பரபரப்பான கூட்டம் நடந்தது. கி வீரமணி எல்லாம் வந்து இந்த இது கூட்டத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க. கூப்பிட்டு ஏடிஎம்கேவோட போலாமாங்கிறத பத்தி தான் பேசியிருக்காங்கிறது தகவல். வெளியிலே வந்து கனிமொழிக்கு அதுல இஷ்டம் இல்லை அப்படிங்கறத சொல்றாங்க. கனிமொழி வந்து மக்கள் ஒருத்தவங்களை வந்து ஜனநாயகபூர்வமா தேர்ந்தெடுத்திருக்கும் போது அவங்க ஆட்சி அமைக்க வழிவிடணும், திமுக அதிமுக கூட்டணிங்கிறது வந்து அது வந்து யூகம் தான் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு கடந்து போயிட்டாங்க. அவங்க கடந்து போயிட்டாங்க. செய்தி தொடர்பாளர் டி.கே. இளங்கோவன் என்ன சொன்னாரு, நேத்தே என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அதுக்கு வாய்ப்பெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியல அப்படின்னு அவர் சொல்லிட்டு போனாரு. இருக்க மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவரே நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு அந்த கூட்டம் முடிஞ்சு வெளியே வந்தோன்னா 10ஆம் தேதி வரையும் விஜய்க்கு பெரும்பான்மையை நிரூபிக்க டைம் இருக்கு. ஒருவேளை அது வரையும் அவரால் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியலன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. இதுல என்னன்னா, டிஎம்கேயோட எம்எல்ஏக்கள் 10ஆம் தேதி வரைக்கும் சென்னையில இருக்க மாதிரி உத்தரவு போட்டிருக்காங்க. அதே மாதிரி அதிமுக எம்எல்ஏமே கூப்பிடுவதில் இருக்கான்னு உத்தரவு வந்து போட்டிருக்காங்க. எதுக்கு இவ்வளவு உத்தரவு போடணும்னா ஆட்சி அமைக்க முடியாதுல்ல, அப்புறம் எதுக்கு ஆட்டத்தை கலைக்க பார்க்கறீங்கன்னா கேள்வி நமக்கு வந்து வருது. இன்னொரு பக்கம் என்னன்னா, முதல்ல ஆதரவு கொடுத்தது சிபிஐ தான். சிபிஐ அலுவலகத்துக்கு போய் ஆதரவு வந்து வாங்கினாரு நிர்மல்குமார். அதே மாதிரி சிபிஎம் அப்புறம் சண்முகம் ஆதரவு கொடுத்தாங்க. இதுக்கு நடுவில் டெல்லியில வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு அருண்ராஜ். பேபி கிட்டே வந்து பேசி ஓகே வாங்கினதா சொல்றாங்க. அதே மாதிரி கார்கே வந்து டி ராஜாவோட பேசினதாகவும் சொல்றாங்க. ஸோ அவங்களும் இந்த கம்யூனிஸ்ட் உள்ள வந்ததுல ஒரு பங்கு இருக்கு காங்கிரஸுக்கும் சொல்றாங்க. இப்ப ரெண்டு தலைவர்களும் சேர்ந்து இன்னைக்கு பேட்டி வேற கொடுத்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மக்கள் பெருவாரியா வாக்களிச்சு ஒரு ஜனநாயக நாட்டுல விஜய் தேர்ந்தெடுத்திருக்காங்க, அதை நாங்க வந்து வழிமொழிகிறோம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. இப்படி நாங்க வழிமொழியாம போயிட்டோம் அப்படின்னா
பின்வாசல் வழியா பிஜேபி உள்ள வந்துடும், அது ஆளுநர் ஆட்சிக்கு வழிவகுத்துரும், அதற்கு காரணமா இருக்க நாங்க விரும்பல அப்படிங்கறத சண்முகம் சொன்னாரு, வீரபாண்டியன் வந்து சொன்னாரு. அதே மாதிரி சகோதரர் விஜய் வந்து மதச்சார்பற்ற ஆட்சி அமைக்கணும், கூட்டணி அமைக்கணுங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு. அதுக்காக நாங்க ஆதரவு கொடுக்குறோம். அதே நேரத்துல அவர் வந்து சரியான பாதையில பயணிக்கலன்னா நாங்க அதை வந்து நிர்பந்திப்போம், அப்புறம் அதை எதிர்த்து போராடுவோம் அப்படிங்கறதையும் பதிவு பண்ணியிருந்தாங்க. இன்னொன்னு தெளிவுபடுத்திருக்காங்க, இது ஆதரவு மட்டும்தான், கூட்டணி கிடையாது, நாங்க திமுக கூடயும் பயணிப்போம்ங்கிறத தெளிவுபடுத்திருக்காங்க. ரெண்டு கம்யூனிஸ்டுமே, சிபிஐயும் சரி சிபிஎம்மும் சரி. அதுல இன்னொரு வார்த்தை குறிப்பிட்டிருந்தாங்க, அங்கதான் எல்லாருமே லாக் ஆயிட்டோம், நாங்க எடுக்கிற முடிவு தான் திரும்ப எடுக்க போறதா எங்கிட்ட சொல்லிட்டு போயிருந்தாருங்கிறத அந்த பேட்டியில வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. சரி ஓகே, 6:30 மணி அறிவிச்சாருவாரு அப்படின்னு போது பார்த்தோம். அப்புறம் டக்குன்னு பார்த்தா அவரு திமுக தலைவர் ஸ்டாலின் வீட்டுக்கு போயிட்டாரு அப்படிங்கிற செய்தி தான் நமக்கு கிடைச்சது. திரும்ப வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்க டைம்ல அங்க இருக்காருன்னு சொல்றாங்க. அதை தாண்டி அவர் கொஞ்சம் டிமாண்ட், இந்த துணை முதல்வர் இல்ல மினிஸ்ட்ரி இந்த மாதிரியான டிமாண்டுக்கு வெயிட் பண்றாருன்னு ஒரு தகவல் இருக்கு. இதெல்லாம் வந்து அவர் வாயால வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லும் போதுதான் தெரிய வரும். வன்னியரசு தான் உறுதிப்படுத்தியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு, இது வந்து திருமா காலம் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காரு வன்னியரசு வெளிப்படையாவே. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பெருசா வந்து போய்கிட்டு இருக்கு விசிகாக்குள்ளார, அதை வெளிப்படையா தெரிய மாட்டேங்குது. சில பேர் வேணாங்கிறாங்களா, சில பேர் வேணுங்கிறாங்களா. வேணும்னு சொல்றவங்க வந்து இந்த டைம் நம்ம வந்து அதிகமா நம்ம கேட்டு வாங்கிடணுங்கிறாங்களா. குறிப்பா திருச்சி கிழக்குல நம்ம தான் வந்து நிக்கணும், அதே மாதிரி துணை முதல்வர், அதே மாதிரி சிதம்பரத்துல ரிசைன் பண்ணதா நிக்க முடியும், சிதம்பரத்திலயும் எங்களுக்கு வேணுங்கிற மாதிரி கேட்கறதா வந்து தகவல். இந்த மாதிரி ஹை டிமாண்ட் இருக்கனால என்ன பண்ண போறாங்கன்னு நமக்கு தெரியல. இது எல்லாமே தகவல் தான், உறுதிப்படுத்த முடியல. பட் டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணிங்கிறது உறுதியான தகவல் அது. ஆமா, ஆனா பாருங்க பிஜேபியோட ரோலும் இருக்கு அப்படிங்கிறது தான். ஆமா, அது ஆளுநர் வச்சுட்டு பிளே பண்றாங்க. அந்த ஆளுநரோட இதுக்கு இவங்க ரெண்டு பேரும் உடன்பட்டிருக்காங்க வந்து புரியுது. ஆளுநரே வாங்கன்றாரு, டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் சேர்ந்து வாங்கினாங்க. அப்ப என்ன அர்த்தம், இவங்களுக்கு வந்து பதவி ஆசைங்கிறது தெரியுது, இன்னொன்னு வந்து ஈகோ இடிக்குதுங்கிறது வந்து புரியுது. சரி, இன்னொரு பக்கம் என்னன்னா, ஐயுஎம்லும் ஆதரவு கொடுத்துட்டாங்கன்னு ஒரு தகவல் வர கிளப்பி விட்டுட்டாங்க. ஏன்னா ஐயுஎம்லுமே நேற்று இன்று நாளை எல்லா பக்கமுமே நாங்க ஸ்டாலின் தான் ஆதரவுன்னு சொல்லி ட்விட்டர்லாம் போட்டிருந்தாங்க. திடீர்னு பார்த்தா ட்விட்டர் டெலிட் பண்ணி விட்டாங்க. ஆமா, இதுக்கிடையில வந்து அவங்களும் விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, ஆட்சி அமைக்க வெளியில இருந்து அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் வந்துச்சு. இந்த தகவல் எல்லாம் வந்து இப்ப ஐயுஎம்ல சேர்ந்த சில தலைவர்கள்ட்ட கேட்கும்போது இல்ல அப்படின்னு மறுக்கிறாங்க. பட் அவங்களுக்கே வந்து என்ன சொல்றதுன்னு தெரியாம ஒரு குழம்பி போன மனநிலையில இருக்கிறாங்க. இப்ப அவங்களும் ஸ்டாலினை சந்திப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வருது. சோ இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு ஒரே குழப்ப நிலையா. இதுக்கு நடுவுல 4:30 மணிக்கு ஆளுநர் மலைக்கு விஜய் வருவார் 3வது முறையாங்கிற தகவல் வந்துச்சு. அவர் 6 மணிக்கு தான் போய் ஆளுநர் வந்து பார்த்தாரு. ஆமா, பார்த்திருக்காரு. இப்போ வரையும் ஆளுநர் மாளிகையில இருந்து அவர் ஆட்சி அமைக்க உரிமை கோரல. எனக்கு சில ஆதரவுகள் வந்திருக்கு, திரும்ப ஆட்சி அமைக்க உரிமை கோருனதா தகவல். ஆனா வந்து ஆளுநர் தரப்புல இருந்து அழைப்பு விடுக்கல. இருந்தாலும் இன்னைக்கு அதை முடிச்சுட்டு நேரடியா வந்து சிபிஎம் அலுவலகங்களுக்கு நேரடியா விஜய் போயிருந்தாரு. அங்க தோழர் நல்லகண்ண ஐயாவோட படத்துக்கெல்லாம் மரியாதை செலுத்தி இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து அங்க உள்ள கம்யூனிஸ்ட் தலைவர்களோட பேசினாரு, பூங்கொத்து கொடுத்தாரு, நன்றி தெரிவிச்சாரு. இதெல்லாமும் பார்த்தோம். ஆமா, ஆளுநர் கிட்ட போறப்ப இன்னைக்கு ஜீன்ஸ் பேண்ட் வந்து போட்டிருந்தாப்புல விஜய், அந்த காக்கி பேண்ட் இல்ல. அதே மாதிரி என்னன்னா பொன்னாடா போத்துனாரு. போன டைம் போறப்ப வந்து பொன்னாடா போத்துல புரோட்டோகால் படி ஆளுநருக்கு நம்ம தான் முதல்ல வணக்கம் சொல்லணும், அப்புறம் தான் அவரு வணக்கம் சொல்லுவாரு. ஆனா அதெல்லாம் விஜய் உடைச்சிட்டாருன்னாங்க. பட் இந்த முறை அதெல்லாம் வந்து கரெக்டா கடைபிடிச்சிருக்காரு. ஆளுநரும் கடைசி வரையும் சொல்லாம இருந்திருக்கலாம். பட் அவரோட ட்ரெஸ் கோட் அன்னைக்கு இருந்தது, வணக்கம் சொன்னதெல்லாம் பார்த்தா அவரும் ஒரு ஈகோ டச் ஆயிரும் நினைக்கிறேன். ஏன்னா ஆளுநர் மாளிகையில விஜய் இறங்குறப்ப கையில் ஒரு பொக்கை கொடுக்குறாங்க. ஆனா விஜய் கை பொக்கையெல்லாம் எடுத்துட்டு போல. முதல் டைம் போறப்ப அந்த பேப்பர் மட்டும் தான், ஒரு ஃபைல் மாதிரி தான் கையில எடுத்துட்டு போயிருந்தாரு. செங்கோட்டையன் சொல்லலையோ. அது இல்லாம நம்ம யாராவது வண்டியில போக்குறப்ப தெரிஞ்சு வந்தாலும் வணக்கம் சொல்லுவோம், அந்த மாதிரி தான் விஜய் வணக்கம் சொன்னாப்ல ஆளுநருக்கு. இதெல்லாம் சோசியல் மீடியா எடுத்து வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி அந்த ஆளுநர் மீட்டிங்க்கு ஜனநாயகோட ப்ரொடியூசரையும் கூப்பிட்டு போயிருந்தாப்ல விஜய். அங்க அதுதான் ஏன்னு தெரியல நமக்கு. சரி, இன்னொரு பக்கம் என்னன்னா, காங்கிரஸ்ல இருந்து நேத்து அந்த இரவு நடந்த விஷயங்கள் இதெல்லாம் வச்சு மாணிக்கம் தாகூர் வாழ்நாள் எதிரிகள் ஒரே இரவுல ஒன்றிணைஞ்சிட்டாங்க, இதுக்கு காரணம் வந்து மக்கள் நலனோ வேற எந்த விஷயமோ கிடையாது, விஜய்ங்கிற தனி மனிதன மேலான பயம், அதை தடுக்கணும், விஜய்ங்கிற தனி மனிதனை தடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்றதுக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. ஜோதிமணி தான் சொல்றாங்க, எதிரி நண்பன் ஓகே, எதிரியும் எப்படி வந்து நண்பனாக முடியும் அப்படின்னாங்க. கடைசியில வந்து அவங்களுமே ஜனநாயகம் மாதிரி போஸ்ட் எல்லாம் கூட போட்டிருக்காங்க. பட் ஜனநாயகம் படமும் ரிலீஸ் ஆகல, ஜனநாயகம் படி ஒரு ஆட்சியை வந்து அமைக்க முடியலன்றது ஒரு சங்கடமா தான் இருக்கு விஜய் தரப்பை பொறுத்த வரைக்கும். ஆமா, விசிகா என்ன முடிவெடுக்கிறாங்க, நம்ம வீடியோ பப்ளிஷ் ஆகும்போது மேபி முடிவெடுத்திருப்பாங்க, என்னடா அவங்க பழைய நியூஸை பேசுறாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. இதுதான் வந்து இதுவரையும் நடந்தது, இதுக்கப்புறம் நடக்கிறது நம்ம
நாளைக்கு ஷோல தான் பேச முடியும். இப்ப 10 மணிக்கு இன்னொரு அப்டேட். நாளைக்கு பேசலாம்னு சொன்னோம், விட மாட்டாங்க போல. வீட்டுக்கு போக மாட்டாங்க போல இருக்கு. ரிசல்ட் அன்னைக்கு கூட இவ்வளவு தூரம் நம்ம இது பண்ணல. சரி, ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. அமமுக தலைவர் தினகரன் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு. ஆளுநரை சந்திச்சுட்டு வந்து பேட்டி கொடுத்திருக்காரு. ஆமா, என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் கொடுத்தார ஒரு லெட்டரு, அந்த லெட்டர்ல அமமுகவுடைய ஆதரவு இருந்திருக்கான். ஜெயிச்ச காமராஜோட ஆதரவும் அதுல இருக்கு சொல்றாரு. தமிழ்நாட்டுல குதிரை பேரம் வந்து நடக்குது, விஜய் வந்து தூய சக்தி அப்படின்லாம் சொல்றாரு. இதுதான் அவருடைய தூய சக்தியா? மன்னார்குடியில அவருடைய வேட்பாளர் எதிர்த்து ஜெயிச்சவர் எங்க கட்சிக்காரரு, அது எப்படி தெரியாம போலாம்? இப்ப அவரை காணும் அப்படிங்கிறாப்புல. ஆமா, ரசீது என்கிட்ட தான் இருக்கு. ஒரிஜினல் கடிதம் இதுதான். தாவேகா கொடுத்தது போலியான கடிதம். நாங்க தான் வந்து எங்கள்கிட்ட இந்த மாதிரி ஆதரவு கடிதம் கொடுத்திருக்காரு, இதுதான் உண்மையான கடிதம்னு டிடிவி வந்து சொல்றாரு. இது தாவேகா தான் பண்ணிருக்காங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஆமா, இப்ப போய் ஆளுநர்கிட்ட இந்த கடிதத்தையும் கொடுத்திருக்காரு. இப்ப ஆளுநர் 2 கடிதத்தையும் பாப்பாப்புல. ஒருவேளை அங்க இருந்து கொடுத்து அனுப்பிச்சு என்னமோ ஒண்ணு நடக்குது. சரி, எப்படி நீங்க ஆட்சி அமைக்கிறீங்க காங்கிரஸை வச்சுக்கிட்டு பாக்குறோன்னு டெல்லியில இருந்து கேம் விளையாடுறாங்க. ஆக்சுவலி என்னன்னா, டிவிக்கு டிரான்ஸ்பரன்சியா வந்து வெளியில சொல்லலாம். இப்ப நம்ம சிபிஐ சிபிஎம் வெளிப்படையா ஆதரவு தெரிவிச்சாங்க, பிரஸ் தைரியமா சந்திச்சாங்க, மக்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. டிஎம்கே ஆட்சி அமையினா கூட அது நாங்க கேட்டோடனே வெளியே வந்தோம்னு சொன்னாப்புல பேபி நேர்மையா. அந்த நேர்மை கம்யூனிஸ்ட் இடது செயல்கிட்ட இருக்கு. மக்கள் தீர்ப்பு நாங்க வழிமொழிகிறோம், ஆனாலுமே டிஎம்கே கூட தான் நாங்க போறோம், ஆதரவு நாங்க தரோம், ஏன்னா எங்களால ஆட்சி அமைப்பு கெட்ட வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்ப விஜய் டிவிக்கு வந்து ஒரு நேர்மையான முறையில அமமுக ஆதரவு கொடுத்துருக்குன்னு வெளிப்படையா சொல்லிட்டு போறது என்ன தயக்கம்? ஆமா, அதை சொல்லல அப்படிங்கும் போது நமக்கு என்ன நடந்திருக்கு, குதிரை பேரம் நடந்துதாங்கிற சந்தேகமும் வருது. அதான் தினகரன் சொல்றாரு, குதிரை பேரம் நடக்குது, தமிழ்நாட்டு அரசியல்ல இந்த மாதிரி நடக்கவே நடக்காது, மாக்ரி ஆஃப் டெமோக்ரஸி அப்படிலாம் பேசுறாங்க. நடக்கவே நடக்காதா? அவங்களே பண்ணிருக்காங்களே. பீகார்லாம் போயிட்டு வந்தாரு, இதெல்லாம் எப்படி பேரம்லாம் நடக்கலாம் அப்படின்லாம் கொத்தளிக்கிறாரு தினகரன். சரி, ஓகே. ஆனா இப்ப வரைக்கும் சரி, இப்ப ஆட்சியில உட்காருவாரா மாட்டாரா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு விஜயோடைய நிலைமை, டிவிக்குடைய நிலைமை அப்படிங்கிறது. PM ஸ்ரீ திட்டத்தை வந்து ஏத்துக்கணும் அப்படின்னு மேற்கு வங்க அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் கடிதம் அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்துல மத்திய அரசு இருக்கதா வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா அப்படியான கடிதங்கள் எதுவும் இப்போ வரையும் வரல அப்படின்னு தேர்வுத்துறை அதிகாரி வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமே வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. ஓகே. இன்னொரு பக்கம் என்னன்னா, இன்னைக்கு +2 தேர்வு முடிவுகள் வந்து வெளியாயிருக்கு. 95.2% வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க எக்ஸாம் எழுதிய ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, எல்லாருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். இது அரசாங்க பள்ளியில பாக்குறப்ப 92.19 வரைக்கும் வந்து இருந்திருக்கு. நிச்சயம் வந்து தோல்வி அடைஞ்சவங்க நிச்சயம் தோன்றக்கூடாது, மார்க் மட்டுமே வாழ்க்கை கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா வெற்றி பெற்றவர்களுக்கு, நல்ல மார்க் வாங்கினவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி அவங்க வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இருந்தாலும் நான் வந்து பதவியெல்லாம் விலக மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கிடையில வந்து கவர்னர் RN ரவி அங்கே போயிருக்காருல, அவரும் தன்னோட பங்கை பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அமைச்சரவை உட்பட அந்த சட்டமன்றம் எல்லாத்தையும் கலைக்கிறேன் அப்படிங்கிற அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு. இதனால வந்து பிஜேபி இப்போ அங்கே ஆட்சி அமைக்க போறாங்க. சுவேந்து அதிகாரி, அதாவது மம்தா கிட்ட கூடவே இருந்தவர், வாஷிங் மிஷின் வழியாக பிஜேபிக்கு வந்தவர், இப்போ வந்து பிஜேபி முன்னாடி அவர் தான் எதிர்கட்சி தலைவராகவும் போட்டிருந்தாங்க போன டேர்ம்ல. இப்போ இந்த டேர்ம்ல அவர் முதல்வராக வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. நாளைக்கு பிரதமர் மோடி, அமித்ஷா எல்லாரும் அந்த பதவியேற்பு விழாவில் கலந்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதனால அவர் வந்து பதவி ஏற்றுக்க போறாரு சுவேந்து அதிகாரி. ஓகே, பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க போறது யாருன்னா தமிழ்நாடு ஆளுநர் முன்னாள் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி. ஆமா, அங்கெல்லாம் வந்து இந்த பிரச்சனை இல்லை, ஏன்னா 207 இருக்கு, பெரும்பான்மையை காமிச்சிட்டாங்கல்ல. புதுச்சேரியில ரங்கசாமி, அஸ்ஸாம்ல ஹிமந்தா பிஸ்வா, இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. காங்கிரஸ் ஜெயிச்ச கேரளால யாரு அப்படின்னு நம்ம இவ்வளவு சீக்கிரம் வந்து சொல்லவும் முடியாது, அவங்களுக்கே ஏன்னா தெரியாத மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இங்க எவ்வளவு வேகத்தை காட்டினாங்க, இங்க வந்து அவரே போய் கொடுத்துட்டாரு, ஆட்சி வச்சிருப்பாப்ல. அதான் விஜய்க்கு வந்து விஜய்ன்னு தெரிஞ்சிருச்சு இல்ல சிஎம், அதனால இந்த அங்க பேசுறது இங்க பேசுறது காங்கிரஸ் தலைமை வந்து ஆக்டிவா இருந்தாங்க. பட் கேரளால என்னன்னா, தலைமை எடுக்கிற முடிவை ஏத்துக்குவோம் அப்படின்னு தீர்மானம்லாம் போட்டிருக்காங்க. இதுல என்னன்னா, KC வேணுகோபால் அவருக்கு வந்து CM ஆகணும்னு பேனர்லாம் வச்சிருக்காங்க பல இடங்கள்லயும். அதெல்லாம் போய் கிரீஸை பூசிக்கிட்டு இருக்கிறாங்க எதிர்கோஷ்டி. VD சதீசன், எதிர்கோஷ்டி அப்படின்னா காங்கிரஸ் கோஷ்டி, காங்கிரஸ்குள்ளே தான். அதான் VD சதீசன் வந்து என்ன, அவர் வந்து CM ஆகணும், நிறைய இடத்துல போராட்டங்கள், தெருவில் இறங்கி போராட்டம் பண்ணியிருக்காங்க அவரோட ஆதரவாளர்கள். இன்னொரு பக்கம் ரமேஷ் சென்னிதலா, அவர் CM ஆகணும்னு சோசியல் மீடியால கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ 3 பேர் வந்து அடிச்சுக்கிறதுனால என்ன பண்ண போறாங்க, இவங்க அடிச்சுக்கிறதுனால திரும்ப ஆட்சி பறிபோயிடக்கூடாதுங்கிற அளவுக்கு இருக்க MLA எல்லாம் வேற பக்கம்
போயிடக்கூடாதுன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் கவர்னர் இங்கே இருக்காருன்னு நினைக்கிறேன். அர்லேக்கர் அங்க போனா இன்னும் அடித்தடி ஜாஸ்தியா இருக்கு, அதுக்கு கொஞ்சம் கம்மியா தான் வேற இருக்கு. ஆமா பாப்போம் அப்படிங்கிற மாதிரி அவரு இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அது நடுவில் ஒரு வைரலான வீடியோ வந்து அங்க போய்கிட்டு இருக்கு. ஆமா, அது என்னன்னா ஒரு காங்கிரஸ் பெண் எம்எல்ஏ வந்து வராங்க அலுவலகத்துக்கு. அது ஒருத்தர் போய் அவங்கள வந்து கை தான் கொடுக்குறாங்க. அவர் ரொம்ப வற்புறுத்தி கட்டி அணைக்கிறதுக்கான ட்ரை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி அந்த வீடியோ. அது பயங்கர வைரல் ஆனது மட்டும் இல்லாமல் காங்கிரஸுக்கு கடுமையான கண்டனங்களும் பதிவாயிட்டு இருக்கு. எதிர்கட்சிகள் வந்து அந்த வீடியோவை பகிர்ந்து கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நிர்மல்குமார்ட்ட சண்முகம் கேக்குறாராம், காரல் மார்க்ஸ் படிச்சிருக்கியா? போற வழியில படிச்சுக்கிறேன்னா இப்ப நீ வானா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்ப வந்துட்டாங்க. என்னையவே 24 மணி நேரமும் நியூஸ் பார்க்க வச்சுட்டீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் சேனல் பக்கம் வராதவங்களே பாத்துக்கிட்டு இருந்தாங்களாம். எப்பா சீக்கிரம் விஜய சிஎம் ஆக்கி விடுங்கடா, முடியலடா எப்பா அப்படின்றாங்க. 24 hours ஆபீஸ்ல ஃபுல்லா இத பத்தி பேச்சு இருக்கு, வீட்டுக்கு போனாலும் இத பத்தி பேச்சு, ஒர்க்லயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குடா, சீக்கிரம் முடிச்சு தொலைங்கடா, நாங்க வேற வேலையை பாச்சும் பாப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அட ஏன்னு அவன் நடிச்சீங்க? அட நீ என்னப்பா, ஒருவேளை ஜனாதிபதி ஆட்சி வந்தா மகளிர் பணம் மாசம் 2500 ரூபா போடுவாங்களான்னு கேக்குறான்பா. 90s கிட்ஸ். ஏண்டா +2 ரிசல்ட் வந்த இதே நேரத்துல நம்ம எல்லாரும் IAS ஆயிருவோம், IPS ஆயிருவோம், டாக்டர் ஆயிருவோம்னு பேட்டி கொடுத்துட்டு இருந்தோம்ல. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினவங்க எல்லாம் கொடுப்பாங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. விருது விஜய் நடிச்ச முதல் படம் நாளைய தீர்ப்பு. இப்ப நாளைக்கே தான் எல்லாரும் தீர்ப்பு சொல்ற மாதிரி இருக்கு. என்னன்னே தெரியாம இருக்குது. ஆட்சி அமைப்பாரா இல்லையாங்கிற எல்லா கேள்விக்கும் விடை நாளை கிடைக்கலாம். சோ நாளைய தீர்ப்பு கிடைக்கலாம். ஏன்னா விசிக தீர்ப்பு வழங்கல, இப்போ ஆளுநரும் தீர்ப்பு வழங்கல, தினகரன் வேற போயிட்டு வந்திருக்காரு, அமித்ஷாவும் தீர்ப்பு வழங்கல நினைக்கிறேன். அதனால நாளைய தீர்ப்பு. ஆனா அவர் கான்பிடண்டா இருங்க, நம்பிக்கை இருங்கன்னு சொல்றாரு. பட் நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளைய தீர்ப்புங்கிறதான் தெரியுது. ஆமா, இன்னைக்கே வந்து பட்டாசு எல்லாம் வெடிச்சு ஸ்வீட் எல்லாம் கொடுத்து தாவேக்காவினர் பனையூர்ல கொண்டாடிட்டாங்க 2 கம்யூனிஸ்டுகளும் வந்தோன்னே. பட் இப்ப என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியல. திக் நிமிடங்கள் தான். நாளைய தீர்ப்புல சந்திப்போம். நாளைக்கு என்னன்னு பார்த்துட்டு. நன்றி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.